இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சங்கீதம் 90 ஒரு வசனத்தை முன்பாக வைத்து அந்த வசனத்தின்படியாக நாம் தியானிக்க போகிறோம். திருப்தியான வாழ்க்கை என்ற தலைப்பிலே முதலாவது நாம் கிருபையினால் திருப்தி என்ற பகுதியை பார்க்க போகிறோம். Today I want to place before you Psalms 90:14 and meditate God's word on the topic satisfied life. 15ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. 19th verse says that Lord, make us glad for the years that we have experienced the இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இருக்கும்போது மோசே அந்த 40 வருஷமாய் வனாந்தரத்தில் இருந்த நாட்களிலே மோசே ஆண்டவரை பார்த்து கெஞ்சி மனதுருகி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த 90ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். We are seeing here when the Israelite people were wandering in the wilderness, Moses is making this prayer. இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே 40 வருஷமாக மிகுந்த பாடுகளுக்குள்ளாய் போய் மிகவும் தொய்ந்து போனவர்களாக துக்கம் நிறைந்தவர்களாக அவருடைய நிலைமைகளை பார்த்து அநேக வருஷங்களாய் அவருடைய வாழ்க்கை ஒரு இருளை போல ராத்திரி ஒரு இருளை போல கழிந்து போனதை பார்த்து மோசே அவர்களுக்காக பிரார்த்திக்கிறதை பார்க்கிறோம். We are seeing here that Moses is praying for the Israelite people by seeing that darkness after being weary for 40 years in the wilderness. ஏன்னா இந்த அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லுது, எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் என்று சொல்லிவிட்டு அது 13ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக நீர் பரிதபியும் என்று சொல்லி மோசே அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that Moses is praying that Lord come before us after keeping our sins aside. அவர் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. God's presence was among them. ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே மேக ஸ்தம்பத்திலே அக்கினி ஸ்தம்பத்திலே அவர்கள் மத்தியிலே எழுந்தருளினதை நாம் பார்க்கிறோம். We are seeing that God dwelt among them in the pillar of cloud and the pillar of fire. அவர்கள் மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. The tabernacle was among them. பலிகள் ஆராதனைகள் அவர்களுக்குள்ளாக இருந்தது. Sacrifices and worship was among them. ஒரு மேன்மையான ஒரு நல்ல மோசே என்ற கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த தீர்க்கதரிசி அவர்கள் மத்தியிலே இருந்தார். A great prophet Moses who met God face to face was there. ஞான கண்மலையாகிய ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளாக இருந்தது. Eternal rock with the water was there among them. அவர்களுக்கு அனுதினம் மன்னா அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்துக் கொண்டிருந்தது. Daily manna was there for them. அவருடைய வஸ்திரங்கள் ஒரு நாளும் பழமையாய் போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing that their garment did not worn away. அவர்கள் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். We are seeing that great health was there with them. அவருடைய வாழ்க்கையிலே திருப்தி மாத்திரம் இல்லாது இருந்தது. But we are seeing that there was no satisfaction in their life. ஏன் அவருடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு திருப்தி, இத்தனை ஆசீர்வாதங்களும் அவள் மத்தியிலே இருந்தும் அவளால் திருப்தியாக இருக்க முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன? Even though they had all these kinds of blessing, what was the reason they were not able to get satisfied in their life is இத்தனை நீண்ட வருடங்கள் மனம் சோர்ந்து போகும்படியாக அப்படி வாழ்க்கை ஏன் இப்படி தலைகளாக மாறி போய்விட்டது என்று பார்க்க போனால், when we see why their life was like this upside down, நீங்க இந்த சங்கீதம் 106வது சங்கீதத்தை நீங்க பார்ப்பீர்களானால், if we see Psalms 106, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த வசனத்தை நான் 24 இருந்து 25 வசனத்தை யாராவது வாசிக்கலாம்.
Let's read verses 24 and 25. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். பாருங்க, அவருடைய அந்த அதோடு கூட யாத்ரா எண்ணாகும் 14ஆம் அதிகாரம் 31 34 வசனத்தை கூட வாசிக்கலாம். We shall read Numbers 14 chapter 31 and 34 verse. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். இந்த இதுல முக்கியமாக காணப்படுகிற ஒரு 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இத்தனை பெரிய நீண்ட வருஷத்தின் பாடுகளுக்கு காரணமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing here 3 main things that was the reason for this long life in the wilderness. ஒன்று அவருடைய அவிவிசுவாசம், இரண்டாவது அவருடைய முறுமுறுப்பு, மூன்றாவது அவர்கள் அவர்கள் இச்சிக்கப்பட்ட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing here the first is the unbelief, the second one is the grumbling, and the third one is the despise. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே கர்த்தர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறார். Sometimes God allows some things in our life. சில சமயம் நாம் ஆண்டவருக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. Sometimes we need to learn some things from our God. சில சமயங்களிலே ஆண்டவர் நமக்கு மேன்மையான மகிமையான காரியத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். Sometimes God is preparing some glorious things for us. அதற்குள்ளாக அந்த காத்திருக்கிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை நினைக்காதபடி எப்பொழுதும் நம்முடைய பழைய வாழ்க்கைகளை நினைத்து அவைகளிலே அதன் மூலமாக நாம் முறுமுறுக்கும் போது அது தேவனுக்கு முன்பாக பாவமாய் இருக்கிறது என்று இந்த வேத வசனங்களிலே பார்க்கிறோம். When we are waiting for the blessings, when we are thinking our old life and grumbling in our life, it seems to be a sin in the eyes of our Lord. என்னென்றால் இந்த எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவருடைய முறுமுறுப்பை பற்றி இதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. In Numbers 11:5, it talks about their grumbling. நாம் எகிப்திலே மேயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளைக்காயங்களையும் குமட்டிக்காய்களையும் கீரையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எகிப்திலே கிரைமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்லி அழுதார்களாம். It says like that, they cried like this, we remember the fish we ate in Egypt at no cost, also the cucumbers, melons, leeks, onions and garlic. பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இவ்வளவு மேன்மையான காரியங்களை பலத்த பொல்லாத ஒரு கொடிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். God redeemed them from a very great bondage and has given them a glorious things in their life. அந்த அவருடைய பழைய நாட்களை குறித்து அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. But they didn't remember about the great things, good things that God has done in their life. இந்த சங்கீதம் 81ஆவது சங்கீதத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. Psalms 81:1 verse says like this. அப்படி அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. I'm reading the verse for you. 6வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. The 6th verse says like this. அவர்கள் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவர்கள் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says, I removed the burden from their shoulders and their hands were set free from the basket.
அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது பார்வோனுக்காக அநேக பிரமிடுகளை கட்டுவதற்கு அவர்கள் சுமந்த சுமையும் அவர்கள் தூக்கி சுமந்த கூடைகளையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்து அவர்கள் மேல் இறங்கி அவர்களை இந்த கொடிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். But God looking at them when the work they were doing for building the pyramids in Egypt, God has come down. ஆனால் அவர்களால அந்த பழைய அடிமைத்தனத்தில் அவர்கள் பட்ட பாடுகளையும் அவர்கள் பட்ட சிறுமையும் நினைக்காமல் அவர்கள் வாழ்க்கையிலே அற்பமான காரியங்களை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்ததை பார்க்கிறோம். But they didn't remember about the great things that God has done for them, but they were murmuring about the shortfalls in their life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய முறுமுறுப்புகள் எப்படி இருக்கும்? இந்த வேலைக்கு போயிருக்க கூடாது, இந்த நாட்டுக்கு வந்திருக்க கூடாது, இப்படி இருந்திருக்க கூடாது, இதை செஞ்சிருக்க கூடாது, கர்த்தர் இதை தரவில்லை, வெள்ளரிக்காயை தரல, கொம்புட்டிக்காயை தரல என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறுமுறுப்புகளை நாம் பார்க்கிறோம். Nowadays also we are also murmuring in our life about many situations that God has allowed in us, about our job, about the country that God has given. We are murmuring that God has not given the melons or cucumbers in our lives. ஏன்னா நம்ம இப்போ அவங்க 40 வருஷம் வனாந்தரத்துல அலைந்தார்கள். நமக்கு இப்போ ஒரு 3 மாசம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் குறைபட்டு நம்முடைய சூழ்நிலைகளிலே பெரிய மாறுதல்களும் குறைவுகளும் போராட்டங்களும் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமும் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எல்லாருடைய அநேக இருதயத்திலே இப்படிப்பட்ட ஒரு முறுமுறுப்புகள் எழும்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing in this 3 months shutdown, lockdown, we are thinking about our future or the problems and troubles we are experiencing. We are murmuring against God. நாம நிச்சயமாக எதை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்க வர்றதுக்கு முன்பதாக நாம் படித்துக் கொண்டிருக்கும் போது, நம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னால திரும்பி கர்த்தர் நமக்காக செய்த அந்த மகத்துவமான காரியங்களை கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்ம இந்த நல்ல தேசத்திலே கொண்டு வந்ததை நினைத்து நாம் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். But really what we need to do is we have to turn back and see our past life and thank God for all the situations that God has delivered and kept it in a glorious place. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமா. கர்த்தர் நம்மை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் நிச்சயமாக. But God surely is going to do something in our life and allow these things in our life. நமக்காக மாத்திரமல்ல, உலகத்தையே கர்த்தர் தலைகீழாய் மாற்றி அமைக்கத்தக்கதாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். God is doing a great thing that he is going to make the world upside down. இந்த நாட்களில் அநேக சௌகரியங்கள், அநேக நம்முடைய வசதிகள், வாய்ப்புகள் குறைந்திருக்கலாம். We might have lacked many comforts in our life during these periods. கர்த்தர் இந்த நாட்களுக்கு பின்பாக மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் நிச்சயமாக. Surely the God will do great glorious things in our life after these days. அதற்கு முன்பாக ஆண்டவரிடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது அவங்க கேட்டாங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கேட்டார்கள், அதை கொடுத்தார், ஆனாலும் அவருடைய ஆத்மாவிலே இளைப்பை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. But those people, Israelite peoples, they have asked God in that situation after murmuring, but God has given what they have asked, but God has allowed the troubles in their life. கர்த்தர் அனுமதித்திருக்கிற காரியங்களை பொறுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சகித்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்போமானால் சீக்கிரமாக கர்த்தர் இந்த நிலைமையை மாற்றி நம்மை கழிவுற பண்ணுவார் கர்த்தர். If we accept what the things God has allowed in our life, accepting all these things, surely God will turn all these things and make us happy in his presence. இதை பாருங்க, நீங்க 103வது சங்கீதத்தை நீங்க பார்ப்பீர்களானால் நம்ம எப்பவும் அந்த சங்கீதத்தை வாசிப்போம். We usually read the Psalms 103. அதுல அந்த சங்கீதத்துல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியே உன்னை நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கதிருக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's telling like that, praise the Lord my soul and forget not all his benefits. After this God says, who satisfies your mouth with good things so that your youth will be renewed like eagles. இந்த நாட்களிலே நாம் பழைய
நம்முடைய முந்தின காலங்களை நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் திரும்ப நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். When we are praising God, after seeing, after remembering our past things, God fills our mouth with good things. கர்த்தர் யாரை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி 107வது சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. Psalm 107 says that God satisfies which one? கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. He satisfies the longing soul and fills the hungry soul with goodness. என்ன கவனமா இருந்தது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9:12-17, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்க நாம கடந்த நாட்களிலும் கூட அந்த செய்தியை கேட்டோம். We have heard message about the Mark 16:18-20. நமக்கு தெரிந்த சம்பவம், ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்ததை பார்த்திருக்கிறோம். We have seen an unusual situation that God has blessed 5,000 people with 5 loaves of bread and 2 fish. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இடம் வனாந்தரமான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It was a wilderness. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த ஜனங்கள் காத்திருந்தாங்க. The people were waiting from morning till evening. எதுக்காக காத்திருந்தாங்க? Why they were waiting in that deserted place? கர்த்தருடைய வார்த்தைக்காக தாகத்தோடு காத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been told that they were longing for God's word in that deserted place. அந்த அவருடைய கவனம் அவருடைய வனாந்தரமான இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்த போது அவர் திரும்பி போகும்போது அவர் வெறுமையாக போகவில்லை, அவர்களை நிரம்பி அவருடைய திருப்தியாக்கி கர்த்தர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். After longing for the word of God in the deserted place, when they were going back, they have not gone empty, but God has filled them and satisfied them. ஆமா, ஆண்டவர் ஒரு நாளும் அப்படியே பசியோட திருப்பி அனுப்பி விடுவதற்கு அப்படி ஒரு பொல்லாத ஆண்டவரை நாம் சேவிக்கவில்லை. அப்படி ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தம்மையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதம். We are not worshipping an evil God who used to send us without anything, but we are worshipping a God who has given himself for our sake. மலைப்பிரசங்கத்தில் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the preaching in the mount, in Matthew 5:6, the scripture tells that whoever are hunger for the righteousness, they will be satisfied. ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படி தாகத்தோடு கூட ஆண்டவருடைய வசனத்துக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளை அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குவார். When we are waiting for God's word with thirst in our heart, the God will fill our mouths with goodness. நான் இன்னொரு கூட வசனத்தை கூட உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். I want to share one more verse also with you. சங்கீதம் 63வது சங்கீதம் Psalm 63. 5வது வசனத்தை வாசிங்களா யாராவது? Let's read the 5th verse. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆமா, எப்ப அப்படி திருப்தி ஆகும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. தேவனே, 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே நீ தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீருமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. When we will be satisfied like that, if you see the first verse, it says like this: "Oh God, you are my God, early will I seek you, my soul thirsts for you, and my flesh longs for you in a dry and thirsty land where there is no water." வறண்டதும் விடாய்த்தமான நிலத்தில் என்று சொன்னால் ஒரு வனாந்தரத்தை போல ஒரு வாழ்க்கை இருக்கும் நேரத்திலே அந்த தாகம் அவருடைய என் மாம்சம் உம்மை வாஞ்சித்துக் கொண்டிருந்ததுன்னு சொன்னதுனால இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை அவருடைய இருதயத்தை எப்படி திருப்தி ஆக்குறாங்க. அப்ப திருப்தி என்பது சொல்வது வெளியில நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்ல, திருப்தி நம்முடைய இருதயத்திலே உண்டாகிற ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது.
The satisfaction God talks here is the inner satisfaction in our soul. ஆமா, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is being told that my soul shall be satisfied with marrow and fatness, and my mouth shall praise you with joyful lips. அப்ப திருப்தி என்பது என்று சொன்னாலே நம்முடைய வெளிப்பிரகாரமாக நாம் சாப்பிடுற சாப்பாட்டிலேயோ அல்லது பிசாவிலேயோ அல்லது கேஎஃப்சிலேயோ அல்லது நாம் சாப்பிடுற அந்த ஹைதராபாத் பிரியாணியிலேயோ திருப்தி உண்டாகிறது இல்ல. ஆண்டோடைய வார்த்தையிலே திருப்தி உண்டாகிறது, ஆண்டோடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது திருப்தி உண்டாகிறது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் அவருடைய சமூகத்திலே சொல்லும் போது ஆண்டவர் இனம் முடியாத ஒரு திருப்தி நம்முடைய இதயத்திலே, ஒரு சந்தோஷத்தை நம்முடைய இதயத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார். It is when we are talking about the satisfaction, it is not talking about the external satisfaction we have in our food or in other pleasures, but when we are longing for God's word and his presence, he is giving a joyfulness in our inner being. Amen. Hallelujah. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. இரண்டாவதாக நம்முடைய குறைச்சலிலே திருப்தியை பற்றி பார்க்க போகிறோம். Secondly, we are going to see a satisfaction in our diminution. ரூத் எழுதின அந்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. In the book of Ruth, we shall read the 2nd chapter, 14th verse. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவள் நான் வாசிக்கிறேன். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து ஆடியை துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அற்பருக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். It says, at the meantime, Boaz said to her, come over here, have some bread and dip it in the wine vinegar. When she sat down with the harvesters, he offered her some roasted grain. She ate all she wanted and had some left over. Ruth ஒரு ஏழை இளம் விதவை. Ruth was a poor young widow. அவளுடைய ஒரு வயதான மாமியார், her aged mother-in-law was with her. ஒரு தேசத்தை விட்டு மறு தேசத்துக்கு வந்து தங்குவதற்கு ஒரு இடம் இருக்குது, ஆனா அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு பெரிய வசதி இருந்தது போல அங்க ஒன்றும் சொல்லப்படவில்லை. They moved from one nation to another nation. They had a place to live, but there was no comfort or no luxury for eating. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு கஷ்டத்தில் இருந்ததினால்தான் ஒரு வயல்வெளியிலே பொறுக்குவதற்காக புறப்பட்டு போக வேண்டுமானால் அவருடைய நிலைமை மிகவும் மிகுந்த பொருளாதாரத்திலே மிகுந்த பின்தங்கிய நிலைமையில் இருந்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன். Because of their deep poverty, they were in a situation like that. அப்போ அங்கே போன போது அந்த வயலுடைய எஜமான் போவாஸ் வந்து அந்த ரூத்தை பார்த்து, நீ வந்து இங்க வந்து அப்பத்தை அந்த காடியிலே தோய்த்துகள் அப்படின்னு சொல்லி அன்போடு உபசரிக்கிறதை பார்க்க முடியுது. We are seeing that the owner of the field is telling to her, come here and have your bread dipped in the wine vinegar. நாங்க போயிட்டு அங்க அந்த அப்பத்தையும் அந்த காடியையும் வந்து சாப்பிட்ட மாதிரி தெரியல. But we are not seeing that she has eaten the bread with the wine vinegar. அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தாரு, அவள் புசித்து திருப்தி அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. It has been told that he has given a roasted grain and she ate it and was satisfied. வறுத்த கோதுமை சாப்பிட்டீங்களா? Have you eaten the roasted grain or roasted wheat? ஒரு நாள் கோதுமை வறுத்து சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு திருப்தி வருதுன்னு பாப்போம். You can eat like that. You can experience how much satisfaction it gives to you. ஆமா, கடையில கொஞ்சம் கோதுமை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வறுத்து கட்டாயம் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்தா அதுல எவ்வளவு திருப்தி இருக்குன்னு தெரியும். Get some wheat, roast it and eat it. You will know how much satisfaction you will get. அப்போ ஆனா ரூத் அந்த கோதுமையை சாப்பிட்டு திருப்தி அடைந்தாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
But the scripture tells she ate all she wanted and was satisfied. ரூத்துடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு முக்கியமான காரணமே அவருடைய அந்த சிறுமையான அந்த காரியத்தை அவர் மகிழ்ச்சியோடு கூட இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதில் பட்ட திருப்தியை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார் பரலோகத்திலிருந்து. The very reason for the growth in the life of Ruth is God was looking at the satisfaction she had in the period of diminution. எவ்வளவு அற்பமான உணவு பாருங்க. How much meager grain it is. நம்மால அப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியல, இதை சாப்பிட்டு ஒரு மனுஷன் திருப்தி ஆக முடியுமான்னு சொல்லி. We cannot think at all. We can get satisfied by eating such a grain or such a food. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல அருமையான ஒரு மேன்மையான ஆகாரத்தை, உணவை, வசதியை எல்லாவற்றையும் தந்திருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல திருப்தி இருக்கான்னு சொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு 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 முழு இருதயத்தோடு கூட ஆமா கர்த்தர் என்னை திருப்தியா வைத்திருக்கிறார், நான் கர்த்தர் கூட மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்ல முடியவில்லை. But God, even in our life, God has provided everything we want and kept in a glorious place. But if we examine our hearts, we are not able to tell before Him that I'm satisfied in everything and praise God. எல்லாரும் இல்ல, ஆனா ஒரு சிலராவது நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலே கொஞ்சம் முறுமுறுக்கிறவர்களாக ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை, ஐயோ இப்ப என்ன ஆயிட்டுதுன்னு சொல்லி ஒரு திருப்தியற்ற ஒரு சஞ்சலத்தை பார்க்க முடிகிறது. So in somebody's life, we are able to see that a life without some satisfaction and grumbling. எனக்கு அருமையானவர்களே, அந்த வறுத்த கோதுமையில அடைந்த திருப்தியை பார்த்து அதற்கு அடுத்த பக்கத்தில் நீங்க பார்த்தினால் அந்த பட்டணமே வந்து நின்று அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக அவளை ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஒப்பவையாக இஸ்ரவேலை கட்டுவித்த அந்த ஸ்திரீகளாகிய ராகேலையும் லேயாளையும் போல நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லி அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing in the later part of her life that the whole nation is coming and blessing her, that you will be built up like Rachel and Leah who built the house of Israel. என்னத்தை இதிலே கற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு சின்ன உபகாரங்களானாலும் ஒரு சின்ன நன்மைகளானாலும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற அத்தனை நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டவர் ஒருவர்தான் காரணம் என்பதையும், ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில இதை தருகிறார் என்பதையும் நாம் உணர்ந்து எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு கூட நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். The main thing we have to learn from this is, if we realize that all the things small and big is being given by God, and if we say if we are thankful to God, we will be having satisfaction in our heart in all through our lives. அதனாலதான் இந்த ஆகபுல வந்து இப்படி வசனம் சொல்லப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 17-19 சொல்லப்பட்டு இருக்கிறது. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடியில பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ தோப்பு பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் முதலற்று போனாலும், வயல்கள் விளைச்சல் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் அற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you see in Habakkuk 3:17-19, the scripture says, though the fig tree may not blossom, no fruit be on the vines, though the labor of the olive may fail and the fields yield no food, he says that, yet I will rejoice in the Lord and I'll joy in the God of my salvation. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், if you read Philippians 4 chapter from verses 11-12, யாராவது வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமா, சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறது. He says that I have learned the secret of being content in any and every situation. என்ன எப்படி கற்றுக்கொண்டார்? How he learned it?
இந்த ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். Our Lord said that even the fox and other animals have some resting place, but for the Son of Man, there is no place to lie his head. அப்ப ஆண்டவரை கற்றுக்கொண்ட போது அவருடைய எந்த நிலைமையில் இருந்தாலும் திருப்தியாக மன ரம்யமாக வாழ முடியும் என்பதை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே எழுதி ஆவியானவர் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். After learning these things, the Apostle Paul has given the secret of being content in any and every situation through these epistles. ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். God will change our situations. பாருங்க, நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் எல்லாரும் பார்த்த சம்பவம் தான். We are seeing a situation which we used to see it in 1 Kings 17 verses 15 to 16. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says she went away and did as Elijah had told her, so there was food every day for Elijah and for the woman and her family. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். We know this incident very well. இந்த சாரிபாத் விதவை வீட்டிலே ஏலியா தீர்க்கதரிசி அந்த பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கப்பட்டதை நாம் இந்த சரித்திரத்திலே வாசித்திருக்கிறோம். We have read that the prophet Elijah was fed in the house of the widow of Zarephath. எலியாவுடைய வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது. The word of Elijah was the word of the Lord. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவளும் எலியா தீர்க்கதரிசியும் அவள் வீட்டார் அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When she obeyed the word of the Lord, it has been told that everyone, she and the prophet and her household. வீட்டார் அனைவரும் சொன்னா, இப்ப சாரிபாத் விதவைக்கு இருந்தது ஒரு மகன் தான். ஆனா வீட்டார் அனைவரும் சொல்லும் போது அவருடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமே, அந்த சாலமன் சொன்ன மாதிரி அக்கா, மாமே, அக்கா எல்லாம் கம்ப்ளீட்டா முழு குடும்பமும் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதத்துக்கு கடந்து வந்துட்டு. The widow had only one son. When the scripture says a family, it includes all her parents, all her relatives, everything. The blessing has come to them. ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த குடும்பம், அவள் அனைவரும், வீட்டார் அனைவரும், எல்லாரும் பஞ்ச காலம் முழுவதும் போஷிக்கப்படும்படியாக கர்த்தர் அந்த வீட்டை நிரப்பி 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 வழியை செய்தார். அல்லேலூயா. When one woman obeyed the one word of God, the God allowed the house to be filled and overflowed with the blessings throughout the period of famine. இன்னைக்கு நம்ம அப்படி செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். God is also doing the same thing. இன்னைக்கு நம்ம சபையில, நம்ம குடும்பத்துல அநேகர் வாழ்க்கையில திருப்தியா இருந்தது நிமித்தமாக ஆயிரக்கணக்கான பேர் இந்தியாவிலே போஷிக்கப்பட்டிருக்கிறாங்க. In our life, in our church, when we are content like this, thousands of people in India are being fed like that. நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறாங்க. Hundreds of ministers are being fed nowadays. நம்மை ஆசீர்வதித்து இந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார் கர்த்தர். God has blessed us and made us a channel of blessing to many hundreds. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வார். God will do the same in each one of lives like this. விசுவாசத்தை எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. Let's lift our hand and say hallelujah if you believe that. ஆமென். நீங்க எங்க இருந்தாலும், எந்த தூரத்தில் இருந்தாலும், வாழ்க்கையை கர்த்தர் சாய்பாத் வீட்டை நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியது போல இந்த பஞ்ச காலத்திலே கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரம்பி ஒளியும்படியாக கர்த்தர் செய்வார். Whether near or far, if you are obeying God's word, the God will make you overflow during this period of famine. உங்க வீட்டின் எண்ணெயும் குறைந்து போவதில்லை, மாவும் குறைந்து போவதில்லை. Your flour will not be shortened or your oil will not reduce in your life.
கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is faithful to bless us like that. திருப்தியாக்கி நடத்துவார். He will satisfy and lead us in our lives. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்க தெரியாது. How many of you remember the song of Father Berkman's? ஆமா, திருப்தியாக்கி நடத்துவார், மீதம் எடுக்க வைப்பார்னு சொல்லி பாடி இருக்கிறாரு. He sung a song like that. He will satisfy us and he will make us to take the abundance. நான் நினைக்கிறேன் அது இந்த காலத்துக்காக தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். I'm thinking that he has written that song for this period. Praise God. திருப்தியாக்கி நடத்துவார், அவர் மீதமும் எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. He will bless us and he will make us to take excess also. ஆமா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனா பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீராலே கர்த்தர் நிரப்புவார். You will not see the wind and the rain, but the Lord will fill the valley with water. ஆமா, அவர்கள் சமாரியாவின் வாசலிலே ஒரு சேக்கலுக்கு ஒரு மரக்கா கோதுமையும், ஒரு சேக்கலுக்கு 2 மரக்கா வார்கோதுமையும் ஒரே நாளில பட்டணத்திலிருந்து பஞ்சத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவரால் கூடும். அது God can fill the situation or satisfy the situation in the period of famine. அவரை திருப்தியாக்கி நடத்துவார். God will satisfy us and lead us. அடுத்ததாக கர்த்தர் ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி சங்கீதம் 65:4 சொல்லப்பட்டிருக்கிறது. Then the third one is in the Psalm 63, the God will satisfy us with the goodness of his temple. கர்த்தருடைய ஆலயம் சொன்னா கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தர், அது கர்த்தருடைய வீடு. A temple means the house of God. அங்க கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். The Lord is living there in his house. அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வீட்டிலே போய் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜெபங்களை, நம்முடைய ஸ்தோத்திரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். We are going to God's house and we are making our prayers and requests before him in his presence. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் மூலமாக செய்யப்படுகிற காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் தேவனால் மாத்திரம் செய்யக்கூடிய காரியங்களும் அநேகம் உண்டு. We are seeing that some things can be done by the men in our life, but some things can only be done by God in our life. சில காரியங்கள் கர்த்தர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். Certain things only God can do in our life. அது கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மை. அது That is the goodness of the God's temple. அதனால தான் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம போறோம். That is why we are going to the church or the temple of God. ஆமா, இந்த 122ஆம் சங்கீதம், 133ஆம் சங்கீதம், இவைகள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இவைகள் எல்லாமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த தாவீது சொன்னபோது தாவீது சொன்ன இருதயம் ரொம்ப சந்தோஷத்தில நிறைந்துட்டு சொன்னோம். எல்லாரும் சகோதரர்களாய் ஒருமித்து அங்க ஆலயத்துக்கு படிகளை ஏறி போய் ஆலயத்துல போகிற போது அங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். When we read Psalms 122 and 123, when he is desiring to go to the temple of God, his heart was filled with joy, and his 133 says that the Lord shall give his blessings and he gives life that never ends. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that the Lord has commanded the blessing life forevermore. உலகம் முழுவதும் குறைந்து போனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில நன்மை ஒரு நாளும் குறையாதபடினாலே அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even though the world is experiencing some diminution, but in the house of God there will not be any lack, and the blessings and the life will overflow there. இரண்டாவது நீங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனத்துல இருந்து 20 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். If we read in 1 Samuel chapter 1 verses 9 to 20, we as a familiar situation is there. அங்கே அன்னாள் போய் ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் தன்னுடைய வியாகுலங்களை எல்லாம் கொட்டின போது அது 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. After praying before the Lord, after a long waiting for a baby,
she has asked the Lord for him. After some time, Hannah became pregnant and she had a baby boy. ஆம், இந்த ஆசீர்வாதம் எந்த ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது, இது தேவன் தான் கொடுக்க முடியும். இது கர்த்தருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம், நன்மையா இருக்கிறது. This blessing no man can give, only God can give in our life. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 12 வசனத்திலே பார்க்கும்போது அங்க ஒரு கூனியான ஒரு ஸ்திரீயுடைய சம்பவத்தை கடந்த வாரத்திலே பார்த்தோம். If you read Luke 13 chapter verses 10 to 12, we are seeing an aged old lady with some infirmity for 18 years. 18 வருஷம் ஆனாலும் யாராலும் நன்மை செய்ய முடியவில்லை. For 18 years no man can do any good things for that woman. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருந்தார். The Lord was in the temple of the கர்த்தர் விடுதலையாக்கினார். God has delivered her. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தா கர்த்தர் அப்படியே விடுதலையாக்குகிறார். Even today if we come to the temple of God, God will deliver us like that. எத்தனை வருடங்களாக இது 18 வருஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எத்தனை வருடத்தின் போராட்டங்கள் ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறபடியால் கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் நிச்சயமாக. It has been told 18 years here, but whatever may be the years, if you come to the temple of God, he will deliver you from whatever the things you are experiencing. அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அல்லது தரித்திரமா இருக்கலாம், அல்லது வேற பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களா இருக்கலாம், வெளிசூனியத்தினால் கட்டப்பட்டவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறபடியால் கர்த்தர் அந்த கட்டுகளை உடைத்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். Whether it may be a bondage, whether it may be an infirmity or a disease or a bondage by the Satan, God will destroy everything and he will set you free from all the things. அது கர்த்தர் மாத்திரமே செய்ய முடியும். That only God can deliver you. அது கர்த்தருடைய ஆலயத்துடைய நன்மை. That is the goodness of God's house. ஆமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 இருந்து 7 ஒரு சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம் எப்பொழுதும். In Acts chapter 3, 1 to 7, we are seeing an incident there. ஒரு பிறவி சப்பானியை அங்கே ஆலய வாசலிலே பார்க்கிறோம். We are seeing a lame person from his birth. நம்ம எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு பிறவி சப்பானியை நடக்க வைக்கிறதுக்கு யாராலும் முடியாது. Even if you go to a doctor or some healthcare professional, they cannot make a person who is lame to a situation of walking. இயற்கையானாலும் சரி, இயற்கையின் மூலமாகவோ அல்லது விஞ்ஞானத்தின் மூலமாகவோ எந்த மனிதனுடைய ஞானத்தினாலேயோ ஒரு பிறவி சப்பானியை நடக்க வைக்கிறது அது ஒரு கூடாத காரியம் என்று நமக்கு தெரியும். We know that by science or the wisdom of any man, he cannot make him walk. அதனால்தான் அப்போஸ்தலர் பேதுரு சொன்னார், இது எங்க பக்தினாலும் அல்ல, எங்க பலத்தினாலும் அல்ல, இது இயேசு என்ற நாமத்தினாலே விடுதலையாக்கப்பட்டது என்று சொன்னார். That is why Peter told that crowd that it is not because of our piousness or by our power, but because of the name of Christ Jesus, this man has delivered from his sickness. ஆமா, அது கர்த்தர் மாத்திரம் தான் செய்ய முடியும். These things only the Lord can do. கர்த்தருடைய அந்த ஆலயத்தின் நன்மை அது. This is the goodness of Lord's house. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக உங்களுக்கு கொடுப்பதில்லை, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். In John 14:27, our Lord Jesus Christ told that, I do not give you as the world gives, but I give my peace to you. ஆமா, இந்த உலகத்துல அப்படி யாருமே ஒரு மனிதனுக்கு சமாதானம் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். In this world, one may not give his peace to other man, but the Lord Jesus Christ told that, I do not give to you as the world gives, but my peace I give to you. Amen. Hallelujah. Amen. Hallelujah. கடைசியாக சங்கீதம் 92 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Psalms 92, I am reading the verse 13. Those who are planted in the house of the Lord, they will flourish in the courts of our God. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக, ஒரு ஆலயத்திலே நாட்டப்பட்ட
ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழித்திருக்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that God flourishes the life of a person who are planted in the temple of the Lord. ஒரு நாள் இந்த சபையில, ஒரு நாள் வேறொரு சபையில, ஒரு நாள் இன்னொரு வீட்டுல, இன்னொரு நாள் ஒரு காட்டுல, அப்படி அலைகிறவள கர்த்தர் செழித்திருக்க பண்ண முடியாது. கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களா இருக்கிறவர்களை கர்த்தர் செழித்திருக்க பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். God cannot flourish a person who is going to one church today, next day another church, next day in the wilderness. God cannot bless or flourish a person like that, but he says that he will flourish a person who is planted in the courts of the Lord. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அவருடைய வாழ்க்கையை செழித்திருக்க பண்ணுவேன்னு சொல்லி. I'm not telling that, but the word of God tells that he will make us flourish like that. அது அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that even in this old age they will be fresh and fat. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கிறது. What a great blessing it is when we are rooted in the temple of the Lord. எத்தனை பேருடைய இருதயம் அப்படி கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுன்னு கொஞ்சம் நம்முடைய நினைத்து பார்த்தா, நீங்க அப்படி ஏதோ ஒரு சாதாரணமான காரியம் நினைச்சிட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். செழித்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். Let us examine that how many of our lives are planted in the temple of the Lord like that. If it is there, the Lord will flourish our life like that. செழித்திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை திருப்தியா இருக்கும். When our life is flourishing, then we will have satisfaction in our life. எல்லாரும் அப்படியே கைகளை இருதயத்துல வைங்க. ஆண்டவரே, வாழ்க்கை செழிப்பினால திருப்தி ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் இந்த இணைப்பில எங்கெங்கெல்லாம் நீங்க இருந்து கொண்டிருக்கீங்களோ, வாழ்க்கையில ஆண்டவரே குறைவினால் அல்ல, வாழ்க்கை செழிப்பினால் திருப்தி ஆகட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். Let's place our hands in our heart and pray that God flourish our lives through or make us satisfied with the flourishment in our life. மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போவது போல அனுபவங்கள் இருந்தாலும் என் வாழ்க்கை செழித்திருந்து திருப்தியாக்கும்படியாக கர்த்தர் செய்வீராக. Even though we have a situation that our mountains are falling into the sea, let God flourish our life. பரலோகத்தின் தேவனே, இந்த மத்தியான வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வானத்தின் பலகணிகளை திறந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, இனி முறுமுறுப்புக்கு இடமில்லாதபடி, ஆண்டவரே எந்த குறைவுகளுக்கு இடமில்லாதபடி இந்த வாழ்க்கை செழித்திருந்து திருப்தியாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மை, கர்த்தருடைய கிருபையினால் திருப்தி உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குறைவுகளை காணாதபடி கர்த்தர் நிறைவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தினாலே வேத வசனத்தின் மூலமாக இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறானியா. ஒவ்வொரு மேலும் இந்த கிருபை என்றென்றைக்கும் தங்கி நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென் சொல்லுங்க. Amen. Amen. Amen.